வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோவில் இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டரில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 அண்ட் 2 ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் நான் இதுலேயே ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். அண்ட் போத் த ப்ராப்ளம்ஸ் இந்த சேம் பேஜ் ஒன்லி, தட் இஸ் 15.44. ஓகே, அதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, compute conversion factor for opening items only from the following details. So opening itemக்கு மட்டும்தான் conversion factor கேட்டிருக்காங்க. அதாவது conversion factor அப்படின்னா என்னன்னா, இந்த வருஷம் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு பொருளோட வேல்யூ 100 ரூபாயா இருந்தது. ஓகே, ஸோ அதுவே வந்து அந்த வருஷ கடைசியில பாத்தீங்க அப்படின்னா 150 இருந்தது. So it's just like that opening closing தான் போட்டிருக்காங்க. It means opening index, closing index and average index. ஸோ ஓப்பனிங் இண்டெக்ஸ் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றப்போ நான் வாங்கின ஒரு பொருளுடைய விலை வந்து 100 ரூபாயா இருந்தது. அதுவே அந்த வருஷ கடைசியில பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வருஷ நடுவுல, அதாவது அந்த வருஷத்தை நம்ம கடந்து வர 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 ஆவரேஜா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 110. ஸோ இதை வச்சு இப்போ ஓப்பனிங் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது ஓப்பனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதாவது ஓப்பனிங்ல இருந்து க்ளோசிங்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இங்க கேட்டிருக்காங்க. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோசிங் இண்டெக்ஸை நியூமரேட்டர்ல போட்டுறணும். அதுக்கப்புறம் ஓப்பனிங் இண்டெக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஓப்பனிங் ஐட்டம் வச்சு கன்வர்ஷன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா நம்ம கீழே டினாமினேட்டர்ல ஓப்பனிங் இண்டெக்ஸ் போடுவோம். அதே இது ஆவரேஜ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆவரேஜ் இண்டெக்ஸ்னு போடுவோம். ஓகே, இதுல வந்து ஓப்பனிங் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம அந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அது வந்து 150 டிவைடட் பை 100. இங்க 150ங்கிறது என்னது, க்ளோசிங். அதாவது அந்த வருஷ கடைசியில இருந்த கரண்ட் வேல்யூ வந்து 150. பட் அதுவே ஸ்டார்டிங்ல இருந்தது வந்து 100. ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்றப்ப வில் கெட் 1.5. ஸோ 1.5 அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்ததை விட 1.5 மடங்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட் கன்வர்ஷன் ஃபேக்டர் ஃபார் த டிரான்சாக்ஷன் விச் ஹவ் டேக்கன் பிளேஸ் டியூரிங் த இயர். டியூரிங் த இயர்னா ஆவரேஜ் பிரைஸ் இண்டெக்ஸ், ஆவரேஜ் கன்வர்ஷன் ஃபேக்டர். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் பிரைஸ் இண்டெக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் பிரைஸ் இண்டெக்ஸ், அதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்போ கன்வர்ஷன் ஃபேக்டர் என்ன, எங்க க்ளோசிங் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன, க்ளோசிங் பிரைஸ் இண்டெக்ஸ் இஸ் 140 அண்ட் ஆவரேஜ் டியூரிங் தி இயர் வந்து 125. ஸோ அந்த 140 டிவைடட் பை 125 இஸ் ஈக்குவல் டு 1.12. ஓகே, ஸோ த கன்வர்ஷன் ஃபேக்டர் இஸ் 1.12. ஸோ இவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அண்ட் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு ஃபோர்த் கமிங் வீடியோஸில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். With this signing off, Dr. Shanti. Thank you once again.